FM ரெயின்போ புதுவை 102.8 கேட்டுக்கொண்டிருக்கும் அனைத்து நேயர்களுக்கும் இனிய வணக்கம். FM ரெயின்போவின் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் உங்களோடு ஆர்ஜே வினோ. இன்னைக்கு நம்ம ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில கண் மருத்துவர் டாக்டர் வர்ஷினி அவர்கள் நம்ம கூட இருக்காங்க. வணக்கம் டாக்டர், வெல்கம் டு தி ஷோ. கண்களை அதிகம் பாதிக்கக்கூடிய நோய் அப்படின்னா அது எதை சொல்வீங்க? பொதுவாக ஆல்மோஸ்ட் எல்லா மக்களையும் பாதிக்கக்கூடிய ஒன்று மெயினாக கேட்ராக்ட், அப்புறம் ரிஃப்ராக்டிவ் எரர்ஸ் அப்படின்ற 2 டைப் ஆஃப் இது. கேட்ராக்ட்ன்றது வயதானவர்களுக்கு மோஸ்ட்லி ஆஃப்டர் 40 இயர்ஸ் வரக்கூடிய ஒன்று. அதாவது லென்ஸ், நம்ம கண் உள்ளார இருக்கிற லென்ஸ் கண் புரை அப்படின்றது தான் கேட்ராக்ட். ரிஃப்ராக்டிவ் எரர்ன்றது கண் பார்வை திறன் குறைபாடு. அது கிட்ட பார்வை, தூர சமம் இல்லாத பார்வை, அப்புறம் வெள்ளெழுத்து, அதாவது மயோப்பியா, ஹைப்பர்மெட்ரோபியா, ஆஸ்டிக்மேட்டிசம் அண்ட் பிரஸ்பயோபியா போன்ற 4 வகையான இது காமனா ரிஃப்ராக்டிவ் எரர்ஸ் இருக்கு. இதெல்லாம் மிகவும் காமனானது. இது தவிர எக்ஸப்ஷனலா கேட்ராக்ட் சிறு வயதிலே கூட குழந்தைகளுக்கு ஏற்படலாம். ஹலோ டாக்டர் கண்களில் ஏற்படும் பிரச்சனைகள் மற்றும் பொதுவான சந்தேகங்களை பற்றி நிறைய கேள்விகளை டாக்டர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கோம். அந்த வகையில் டாக்டர் சொல்லுங்க, குளுக்கோமா அப்படின்ற ஒரு நோய் இருக்கு இல்லையா, அதாவது கண்ணீர் அழுத்த நோய் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது எந்த மாதிரியான பாதிப்புகளை ஏற்படுத்தும் அப்படின்றத பற்றி சொல்லுங்க டாக்டர். குளுக்கோமா என்பது பார்வை திருடன் அப்படின்ற மாதிரி சைலண்ட் தீஃப் ஆஃப் சைட். அதாவது அதனுடைய அறிகுறி இல்லாமலேயே அது பார்வையை அதிகமான நிலையில் கூட பாதிக்கலாம். ஸோ குளுக்கோமான்றது 2-3 டைப்ஸ் இருக்கு. பாதிப்பானது ஒரு தடவை பாதிப்பு ஏற்பட்டால் அதை திரும்ப ரிவர்ட் பேக் நார்மலுக்கு மறுபடியும் கொண்டு வர முடியாது. ஸோ நம்ம மேலும் அதை அசஸ் பண்ணி அதுக்கு ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சாலும் அது அந்த பாதிப்பு மேலும் மோசமடையாம இருக்கிறதுக்காகவே தவிர அதை திரும்ப நார்மலா நம்ம நரம்பு நார்மல் நிலைக்கு கொண்டு வர முடியாது. ஸோ இந்த நரம்பு பாதிப்பினால் என்னவாகும் என்றால் நம்மோட கண்ணுடைய சுற்றுப்புற பார்வை நமக்கு ட்ரீட்மெண்ட் நம்ம ஒழுங்கா எடுத்துக்கல அப்படின்னா அந்த நரம்பு பாதிப்பு நாளாக அதிகமாகி டோட்டலா கண் பார்வையை பாதிச்சிடும். இதுக்கு ப்ராப்பர் டயக்னோசிஸ் அண்ட் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறதுக்கு நம்ம 35 இயர்ஸ் டு 40 இயர்ஸ்ல இருக்கிற அனைவரும் குளோக்கோமா ஸ்கிரீனிங் பண்ணிக்கிறது நல்லது. நிறைய டைப்ஸ் இருக்குன்னு சொன்னேன். ஸோ செகண்டரி குளோக்கோமான்றது கண்ணில் அடிபட்டாலோ, கண்ணில் யுவிஐட்டிஸ் போன்ற பிரச்சனைகள் வந்திருந்தாலும், ரத்த ஓட்டம் சரியில்லாத காரணத்தால் வாஸ்குலர் அக்ளூஷன்ஸ் அதனால் பல காரணங்களால் செகண்டரி குளோக்கோமாஸ் வரலாம். ஸோ உங்களுக்கு கண்ணில் ஏதாச்சும் கம்ப்ளைண்ட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பா கண் டாக்டரை அணுகினால் அவர் எல்லா தரோ செக்அப் பண்றதன் மூலமா உங்களுக்கு என்ன வெரைட்டி ஆஃப் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சு அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது நல்லது. குளோக்கோமாக்கு போத் மெடிக்கல் அண்ட் சர்ஜிக்கல் மேனேஜ்மெண்ட், அதாவது டிராப்ஸ் ஊத்துறது மெடிக்கல் மேனேஜ்மெண்ட் சொல்றாங்க. சர்ஜிக்கல் மேனேஜ்மெண்ட்ன்றது ஆபரேஷன் மூலமா பண்ணிக்கிறது. அண்ட் குளோக்கோமா கூடிய மெடிகேஷன்ஸ் என்பது ஒரு தடவை கண்ணில் போட ஆரம்பித்தால் அது லைஃப் லாங் போடுற மாதிரி தான் இருக்கும். பல பேர் போட்டுட்டு ஒரு 3-4 மாசத்துல அதை டிஸ்கண்டினியூ பண்ணிடுறாங்க. அந்த மாதிரி கண்டிப்பா பண்ணக்கூடாது. அரசு அமைப்புகளிலே இலவசமாக மாதத்திற்கு ஒரு முறை உங்களுக்கு அந்த குளோக்கோமா மெடிகேஷன்ஸ் பாட்டில்ஸ் இலவசமாவே கொடுக்கப்படுகிறது. அனைவரும் அதை பயன்பெற்று மாதத்திற்கு ஒரு முறை கண் பிரஷர் செக்அப் பண்ணி அரசு அமைப்புகளில் நாங்க டிராப்ஸ் எல்லாம் இலவசமாவே கொடுக்கிறோம். அனைவரும் அதை பயன்படுத்தி கொண்டு கண் நரம்பு பாதிப்பை அதிகமாக்கி கொள்ளாமல் பார்வையை பாதுகாக்குமாறு அரசு அறிவிக்கிறது. FM ரெயின்போ புதுவை 102.8ல ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. இன்னைக்கு நம்ம கூட இந்திரா காந்தி மருத்துவமனையை சார்ந்த கண் மருத்துவர் டாக்டர் வர்ஷினி அவர்கள் நம்ம கூட இருக்காங்க. கண்களில் ஏற்படும் பிரச்சனைகள் மற்றும் பொதுவான சந்தேகங்கள் பற்றி நிறைய விஷயங்களை டாக்டர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கோம். அந்த வகையில டாக்டர் சொல்லுங்க, இப்ப பக்கவாதம் அப்படின்றது உடம்புல ஒரு பகுதி செயலிழந்து போறது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா இப்ப கண்கள்ல அந்த மாதிரி ஒரு பக்கவாதம் வரதுக்கு சான்ஸ் இருக்கா? கண்ணுல பக்கவாதம் அப்படின்ற டெர்மினாலஜி நாங்க யூஸ் பண்றது இல்ல. பட் ஆனா பக்கவாதம் எப்ப வருதுன்னா மூளையில போற ரத்த குழாயில அடைப்பு ஏற்பட்டு மூளையில ஒரு பகுதிக்கு ரத்த ஓட்டமே இல்லாம இருக்கிறப்ப அந்த பக்கவாதம் வருகிறது. கண்ணுல அதே மாதிரி சென்ட்ரல் ரெட்டினல் ஆர்டரின்றது கண்ணுக்கே ரத்தத்தை சப்ளை பண்றக்கூடிய ஒரு இது. ஸோ அந்த சென்ட்ரல் ரெட்டினல் ஆர்டரிக்கு சம்டைம்ஸ் அடைப்பு ஏற்பட்டால் சென்ட்ரல் ரெட்டினல் ஆர்டரி அக்ளூஷன் அப்படின்னு சொல்லுவோம். அது ஏற்படும் போது
பேஷண்ட்டுக்கு வந்து சடனாக வந்து பார்வை இழப்பு இருக்கும். யாருக்கெல்லாம் வரலாம் அப்படின்னா வந்து பேஷண்ட்டுக்கு ஏற்கனவே வந்து ஹை பிபி, லிபிட் டிஸார்டர்ஸ், அதாவது ரத்தத்தில் கொழுப்பு அளவு சீராக இல்லாமல் இருப்பது, அப்புறம் வந்து ஹார்ட்ல வந்து ஏதாச்சும் வந்து வால்வுலர் ஹார்ட் டிசீஸ் அந்த மாதிரி இருந்து ஹார்ட்ல இருந்து எம்போலை போனால் அந்த மாதிரி வரலாம். யூஸ்வலாக பிபி வந்து ஹையாக நிறைய பேருக்கு வந்து சிம்டமே இல்லாமல் கூட இருக்கும். வந்து பேஷண்ட் வந்து அவங்களோட ஒன்லி கம்ப்ளைண்ட் தலைவலி, கண் பார்வை லேசாக மங்கலாக இருக்குது, அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் மட்டுமே கூட இருக்கலாம். பட் ஆனால் வந்து சடனாக வந்து ஹை பிளட் ப்ரெஷர்னால கண்ணில் பிரச்சனைகள் வரலாம். அதாவது கண்ணுடைய பார்வை நரம்புல வீக்கம் வரலாம். அது ரொம்ப ஹை பிபி இருக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி வரலாம். கண்ணுடைய மைய பகுதி மேக்குலால வந்து வீக்கம் வரலாம். அதுக்கப்புறம் வந்து கண்ணுக்குள்ள வந்து ரத்த கசிவு, ஹெமரேஜஸ் அப்படின்றது வரலாம். அண்ட் கோராய்டுன்ற கண் பகுதியில் வந்து நிறைய மாற்றங்கள் இந்த ஹை பிபினால வரலாம். திடீர்னு வந்து இந்த ஹை பிபினால வந்து வாஸ்குலர் அக்ளூஷன்ஸ் அப்படின்றது, அதாவது கண்ணுடைய ரத்த குழாயில சடனா அடைப்பு ஏற்பட்டு அதனால வந்து ரத்த கசிவு, பார்வை குறைபாடு எல்லாம் வரலாம். அதாவது பிரான்ச் ரெட்டினல் வெயின் அக்ளூஷன், சென்ட்ரல் ரெட்டினல் வெயின் அக்ளூஷன், அந்த மாதிரி ஆர்டரி அக்ளூஷன்ஸ் எல்லாமே வந்து ஹை பிபினால வரலாம். ஸோ பிபி கண்ட்ரோல் பண்ணுறது வந்து ரொம்ப முக்கியமானது. இந்த ஹை பிபி ஏற்பட்டு கண் பார்வை நரம்பு வீக்கம்லாம் இருக்கிறப்ப வந்து அதை வந்து பிபி குறைச்சி தகுந்த நேரத்தில் அதை ரிவர்ட் பேக் பண்ணாமல் இருந்தால் அந்த கண் பார்வை நரம்பு வந்து ஒரு அளவுக்கு ஆப்டிக் அட்ரஃபின்ற சம்டைம்ஸ் அந்த நிலைக்கு போகவும் வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து அந்த ஹை பிபி அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ப்ராப்பர் மெடிகேஷன்ஸ் எப்போதுமே எடுத்துக்கணும். ஓகே டாக்டர், இப்போ கண்களில் ஏற்படும் பிரச்சனைகள் வந்து அந்த பிளட் ப்ரெஷரால் ஏற்படும் பிரச்சனைகள் பற்றி நம்ம பேசணும். இப்போ பிளட் ப்ரெஷர் ஒருத்தவங்களுக்கு இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு சர்க்கரை நோயும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? ஸோ அவங்களுக்கு சர்க்கரை நோயாளிகளுக்கு வரக்கூடிய கண் பிரச்சனைகள் என்னென்ன? சர்க்கரை நோயாளிகளுக்குரிய கண் பிரச்சனை சிம்பிள்ல இருந்து ரொம்ப ஹை ரிஸ்க் வரைக்கும் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு. மெயினாக வந்து சர்க்கரை நோயினால கண் விழித்திரை ரெட்டினா அப்படின்ற பகுதி பாதிப்படைகிறது. அதை டயபெட்டிக் ரெட்டினோபதி அப்படின்னு சொல்கிறோம். டயபெட்டிக் ரெட்டினோபதி அப்படின்றது வந்து கண்ணுடைய நுண்ணிய இரத்த குழாய்கள், மைக்ரோ சர்க்குலேஷன் அப்படின்ற இதை பாதிக்குது. அதனால் அந்த நுண்ணிய இரத்த குழாய்களுடைய நார்மல் செயல்பாடு மாறி நிறைய சேஞ்சஸ் வந்து அந்த ரெட்டினால வருது. அதுக்கு தான் டயபெட்டிக் ரெட்டினோபதி அப்படின்னு சொல்லுவோம். அதை வந்து மைல்டு, மாடரேட், சிவியர் அப்படின்ட்டு நிறைய டைப்ஸ் இருக்கு. ஸோ இது யாருக்கெல்லாம் ரொம்ப காமனாக வரும் அப்படின்னா வந்து டயபெட்டிஸ், சர்க்கரை நோய், ஒரு சுமார் 10 வருடம் மேல் சர்க்கரை நோய் உடையவர்களுக்கு, அதுக்கப்புறம் அந்த சர்க்கரை நோய் உடையவர்கள் சர்க்கரை அளவு ரத்தத்தில் வந்து கண்ட்ரோலாக இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு, அப்புறம் கூடவே வந்து பிபி இருக்கிறவங்களுக்கு, சர்க்கரை நோயுடன் பிபியும் இருக்கிறவங்களுக்கு. ஆனால் அது மெயினாக வந்து அந்த மாதிரி இருந்தாலுமே அது கண்ட்ரோலாக இருக்கிறப்ப இந்த ரிஸ்க் எல்லாம் ரொம்ப கம்மி. கண்ட்ரோல் இல்லாதப்ப வந்து தேர் இஸ் ஹை ரிஸ்க் ஆஃப் டயபெட்டிக் ரெட்டினோபதி. அதுக்கப்புறம் வந்து டயபெட்டிஸ்னால வந்து சில பேருக்கு சிறுநீரக பாதிப்பு இருக்கலாம். ஸோ அந்த பாதிப்பு இருக்கிறவங்களுக்கும் இந்த ரெட்டினோபதி காமனாக வரலாம். அதுக்கப்புறம் வந்து சர்க்கரை நோயுடன் இருக்கும் கர்ப்பிணி பெண்களுக்கும் டயபெட்டிக் ரெட்டினோபதி வந்து வர வாய்ப்பு இருக்கு. அது ரொட்டீனா ஸ்கிரீனிங்ல சுகர் இருக்கிற எல்லா கர்ப்பிணி பெண்களுக்கும் நாங்கள் ரொட்டீனாவே அந்த ஸ்கிரீனிங் பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் வந்து ஹை பாடி மாஸ் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது உடல் பருமன். ஸோ சர்க்கரை நோயுடன் உடல் பருமனும் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு இந்த ரெட்டினோபதி காமனாக வர வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ரெட்டினோபதி வந்து நார்மலாகவே சுகர் டயக்னோஸ் பண்ணுறப்பவே வந்து வருஷத்துக்கு ஒரு முறை கண் செக்கப்பும் பண்ணிக்கணும் அப்படின்றது காமன் டிக்டமாக எல்லா டாக்டர்ஸும் சொல்லுவோம். ஸோ பேஷண்ட் அதை ரெகுலராக ஃபாலோ பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் சுகரை ஸ்ட்ரிக்ட் நல்லா கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டா இந்த காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணலாம். ஏன்னா ரெட்டினோபதின்றது வந்து ரெட்டினா அப்படின்ற பகுதியில் வந்து இரத்த கசிவு வரலாம். ரெட்டினாவோட மையப்பகுதி மேக்குலால வீக்கம் வந்து பார்வை குறைபாடு ஏற்படலாம். அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் தாண்டி சில பேருக்கு வந்து அந்த இரத்த கசிவெல்லாம் ஏற்பட்டு அது ட்ரீட் பண்ணாத நிலையில் விழித்திரை விலகிற ஸ்டேஜ் வரைக்கும், அதாவது ட்ராக்ஷனல் ரெட்டினல் டிட்டாச்மெண்ட் அப்படின்ற ஸ்டேஜ் வரைக்கும் கூட போகலாம். ஸோ தகுந்த நேரத்தில் கண் பரிசோதனை செய்து அதுக்குரிய ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டால் இந்த டயபெட்டிக் ரெட்டினோபதியை வந்து ப்ராக்ரஸ் ஆகாமல், அதாவது மேலும் மோசமாகாமல் கண்டிப்பாக பாதுகாக்கலாம். அதே மாதிரி இந்த கண்ணோட மையப்பகுதியில் வீக்கம் வந்தாலும்
கண்ணில் வந்து ரெட்டினோபதி இருக்கிறவங்களுக்கு புது இரத்த நாளங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் வர்றப்ப கண்ணில் வந்து இன்ட்ராவிட்ரியல் இன்ஜெக்ஷன் அப்படின்றதெல்லாம் தேவைப்படுகிறது. அது வந்து உங்களுடைய மருத்துவர் கண் பரிசோதனை செய்கிறப்ப உங்களுடைய கண்ணில் ரெட்டினோபதி எந்த ஸ்டேஜில் இருக்குது அப்படின்றத வந்து பார்த்துட்டு அதுக்குரிய வைத்தியத்தை அவர் ப்ரிஸ்கிரைப் பண்ணுறதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்வை இழப்பை தவிர்க்கலாம். இந்த இன்ட்ராவிட்ரியல் இன்ஜெக்ஷன் அப்படின்றது வந்து கொஞ்சம் விலை உயர்ந்த இன்ஜெக்ஷன். அரசு அது அனைத்து தரப்பினருக்கும் கிடைக்குமாறு அரசு மருத்துவமனைகளிலே கிடைக்குமாறு வசதிகள் செய்யப்பட்டுள்ளது. எஃப்எம் ரெயின்போவின் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனையை சார்ந்த கண் மருத்துவர் டாக்டர் வர்ஷினி அவர்கள் நம்ம கூட இருக்காங்க. இன்னைக்கு நம்ம கண்களில் ஏற்படும் பிரச்சனைகள் மற்றும் பொதுவான சந்தேகங்களை பற்றி நிறைய விஷயங்களை டாக்டர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கோம். அந்த வகையில டாக்டர் சொல்லுங்க, இப்போ வந்து டிவி, செல்போன் அப்படின்னு நம்ம நிறைய டைம் அதுல தான் யூஸ் பண்றோம். குழந்தைங்களுமே செல்போனை நிறைய யூஸ் பண்றாங்க, பெரியவங்க அதுக்கு மேல யூஸ் பண்ற மாதிரி இருக்கு. ஸோ செல்போன் யூஸ் பண்றதால நம்ம கண்களுக்கு ஏற்படும் பாதிப்புகள் என்னென்ன? குழந்தைகளுக்கு அதிகப்படியான செல்ஃபோன் வந்து கொடுப்பதை நம்ம தவிர்க்கணும். ரெஸ்ட்ரிக்டட் யூசேஜ் வந்து இட் இஸ் அ மஸ்ட். ஒவ்வொரு நாளும் ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்கு மட்டும் குழந்தைங்களுக்கு செல்ஃபோன் கொடுக்க வேண்டும். அந்த டிஜிட்டல் ஸ்ட்ரெயின், ஐ ஸ்ட்ரெயின் அப்படின்றது வந்து செல்ஃபோன் வந்து பார்க்கறது மூலமாக அதிகமாக ஆகுது. ப்ளஸ் குழந்தைகள் அதை கண்டினியூஸாக பார்க்குறப்ப வந்து அவங்களுக்கு வந்து பல வகையான ப்ராப்ளம்ஸ் வருது. ஒன்று வந்து ஹெட்டேக் வருது, சில பேருக்கு வந்து ரிஃப்ராக்டிவ் எரர்ஸ் ஆரம்பிக்குது, அண்ட் சில பேருக்கு வந்து அந்த கான்சன்ட்ரேஷன் ஸ்கில்ஸும் குறைய ஆரம்பிக்குது. அடல்ட்ஸ் அஸ் வெல் அஸ் குழந்தைங்களுக்கும் அந்த கண்டினியூஸ் ஃபோன் யூசேஜ் அப்போ வந்து கண்ணை வந்து அடல்ட்ஸில் ட்ரைனஸ் வந்து காமனாக வருது. ஸோ அது ஃபோன் அஸ் வெல் அஸ் கம்ப்யூட்டர் யூசேஜ்னால வந்து ட்ரைனஸும் வருது. கண் ட்ரை ஆகிறப்ப வந்து ஒரு டிஸ்கம்ஃபர்ட், கிரிட்டினஸ், கண் வந்து இறுக்கமாக இருக்கிறது, ரொம்ப நேரம் வந்து அப்படியே கான்சென்ட்ரேட் பண்ணி எந்த வேலையும் பண்ண முடியாது, அந்த மாதிரி பல பிரச்சனைகள் வருது. கண் ட்ரைனஸ் வந்து ரொம்ப அட்வான்ஸாக ஆகிறப்ப வந்து கண்ணில் வந்து கருவிழியில் வந்து நிறைய மாற்றங்கள் வர வாய்ப்பு இருக்குது. ஈவன் கருப்பு மொழியில் வந்து சில ஸ்டெரைல் அல்சர்ஸ் கூட ஃபார்ம் ஆகும். ஸோ பேஷண்ட் வந்து நம்ம காமனாக வந்து ஹாஸ்பிட்டல்ஸில் வந்து இந்த ட்ரை ஐஸை வந்து ஆஃப் லேட் இப்போ அதிகமாக பேஷண்ட்ஸ் பார்க்குறோம். டாக்டர், இப்போ ட்ரை ஐஸ் பற்றி சொன்னீங்க இல்லையா, ட்ரைனஸ் வந்து கண்களுக்கு அதிகமாக வருது அப்படின்னு. அந்த மாதிரி வந்துருச்சு அப்படின்னா நம்ம அதை எப்படி ட்ரீட் பண்ணணும்? ட்ரைனஸ் ஆஃப் ஐஸ்க்கு வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து அது எவ்வளோ தூரம் இருக்குதுன்னு அசஸ் பண்ண சில டெஸ்ட்டெல்லாம் பார்ப்போம். அதுக்கப்புறம் வந்து சில டைம் வந்து ட்ரைனஸ் அப்படின்றது வந்து பார்ட் ஆஃப் கம்ப்யூட்டர் விஷன் சிண்ட்ரோம் இருக்கலாம். சில டைம் ட்ரைனஸ்ன்றது வந்து மற்ற உடம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனையாக கூட இருக்கலாம். சில சிஸ்டமிக் டிசீசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதனால கூட ட்ரைனஸ் இருக்கலாம். ஸோ ட்ரைனஸ் எதனால் வந்திருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு சில டெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட கண் நீர் தன்மையிலே உடைய ஐ ட்ராப்ஸ், லூப்ரிகேட்டிங் ட்ராப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதை வந்து நம்ம ப்ரிஸ்கிரைப் பண்ணுறோம். அந்த ட்ராப்ஸ் மூலமாக வந்து ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு போட சொல்லி பேஷண்ட்டுக்கு அட்வைஸ் பண்ணுறோம். அது மூலமாக ட்ரைனஸ் கரெக்ட் ஆகும். சில ட்ரை ஐஸ் டியூ டு சிஸ்டமிக் டிசீசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இதெல்லாம் வந்து அந்த டிசீஸ் ப்ராசஸ் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி இந்த ட்ரை ஐஸும் அதோட சிவியாரிட்டி கொஞ்சம் மாறும். ஸோ நாங்கள் பேஷண்ட்டை வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக ஃபாலோ அப் பண்ணி அதுக்கு ஏற்ற மாதிரி we give treatment. எஃப்எம் ரெயின்போவின் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. இன்னைக்கு நம்ம கூட இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை சார்ந்த கண் மருத்துவர் டாக்டர் வர்ஷினி அவர்கள் நம்ம கூட இருக்காங்க. கண்களில் ஏற்படும் பிரச்சனைகள் மற்றும் பொதுவான சந்தேகங்கள் பற்றி நிறைய விஷயங்களை டாக்டர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கோம். அந்த வகையில டாக்டர் சொல்லுங்க, கண் தானம் அப்படின்றது எந்த அளவுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம், யாரெல்லாம் அதெல்லாம் செய்யலாம்? கண் தானம் என்பது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா வந்து இந்த உலகத்தில் பிளைண்ட்னஸோட பேக்லாக் ரொம்ப அதிகம். அதாவது பார்வை இழப்பு உடையவர்களோட எண்ணிக்கை
மிகவும் அதிகமாக உள்ளது. அந்த பார்வை இழந்தோர் எண்ணிக்கைன்றது நான் மீன் பண்றது பார்வை இழப்பு கருவிழி பிரச்சனை காரணமாக உள்ள பார்வை இழப்ப சொல்றேன். ஸோ இந்த கண் தானம் மூலமா கருவிழி பிரச்சனை மூலமாக பார்வை இழந்தோருக்கு பார்வை கொடுக்கலாம். ஒரு கண் தானத்துல மூலமா நம்ம மெயினா வந்து இன்னொரு பேஷண்ட்டுக்கு ஒரு இறந்தவரின் கண்ணோட எடுத்துட்டு அவருடைய கருப்பு மொழியை மட்டும்தான் பொருத்துவதன் மூலமா அவருக்கு பார்வை கொடுக்கலாம். கருப்பு மொழி 2 பேருக்கு பார்வை கொடுக்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு இறந்தவரின் 2 கண்களில் இருந்து கருப்பு மொழி எடுக்கிறப்ப கிட்டத்தட்ட 4 பேருக்கு வந்து பார்வை கிடைக்க அதிகமாக நல்ல யூஸ் ஆகும். ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமானது. ஏன்னா வந்து கருவிழி காரணமாக பார்வை இழப்பு ஏற்பட்டு பார்வை இல்லாமல் இருக்கிறவர்களின் எண்ணிக்கை மிகவும் அதிகமாக உள்ளது. கண்தானம் சமீப காலமாக ரெகுலராகவே நிறைய பேர் வந்து நடந்து வருகின்றது. ஆனாலும் அந்த கருவிழி பார்வை இழப்பு உடைய பேக்லாக் இன்னும் வந்து குறையல. தொடர்ந்து மக்கள் அந்த கண்தானம் பற்றிய விழிப்புணர்வை அறிந்து கொண்டு கண்தானம் செய்ய முன் வர வேண்டும். டாக்டர், இப்ப கண் தானம் வந்து இவங்கெல்லாம் செய்யலாம் அப்படின்னு சொல்றீங்க. யாரெல்லாம் வந்து எந்த மாதிரி நோயால பாதிக்கப்பட்டவங்க கண் தானம் செய்ய முடியாது? கண்தானம் வந்து செய்யலாம். இறந்த பிறகு ஒருவருடைய கண்கள் தானம் செய்யலாம். அது மோஸ்ட்லி வந்து கண்தானம் ஒரு மனிதன் இறந்த பிறகு குறைந்தது 6 மணி நேரத்துக்குள்ள செய்யறது. அந்த கார்னியா குவாலிட்டி வந்து அஃபெக்ட் ஆகாம வேற ஒருத்தருக்கு பொறுத்துறப்ப அது வந்து யூட்டிலைஸ் ஆகும். ஸோ கண்தானம் வந்து அதுக்கு தனி ரூமோ தனி ப்ரொசீஜரோ பெரிய ப்ரொசீஜர் கிடையாது. ஒருத்தர் இறந்த பிறகு அவருடைய ரிலேட்டிவ்ஸ் வந்து இந்த கண் வங்கி நம்பருக்கு அதுக்கு கால் செஞ்சாங்கன்னா அவங்க வீட்டிற்கே வந்து அந்த கண்ணை வந்து அகற்றி கண் தானத்திற்காக எடுத்துக்கொள்வார்கள். இந்த கண்ணை எடுப்பது அப்படின்றது ரொம்ப சிம்பிளான ப்ரொசீஜர். அது 20 நிமிஷத்துக்குள்ளேயே முடிஞ்சிடும். இதனால வந்து அந்த இறந்தவரின் முகத்திற்கு எந்தவித முக மாற்றமோ இல்லை காஸ்மெட்டிக் டிஸ்ஃபிகர்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி முகம் மாறுறது இல்லை முகத்தில் வந்து ரொம்ப வீங்கினது அந்த மாதிரி எந்த சேஞ்சுமே வராது. ஸோ அது வீட்டிலேயே செய்யலாம். கண்தானம் வீட்டில் வந்து அவங்க எடுத்துட்டு போயிடுவாங்க, கண் வங்கியை சார்ந்தவர்கள். அண்ட் இதுக்கு வந்து தனி ரூம்லாம் தேவைப்படாது. கண்தானம் வந்து செய்வதற்கு அவங்க வந்து கேட்ராக்ட் பண்ணியிருக்காங்க இல்லை வந்து இவங்களுக்கு இந்த பிளட் குரூப் அந்த பிளட் குரூப் அந்த மாதிரி எந்த ஒரு தடையும் இல்லை. ஆனால் யார் கண்தானம் செய்ய முடியாது அப்படின்னா வந்து சில ஸ்பெசிஃபிக் இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸால் பாதிக்கப்பட்டவங்க, லைக் ஹெச்ஐவி, ஹெப்பாட்டிட்டிஸ் பி, சில கேன்சர்ஸ் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம், மெலிக்னன்சிஸ் இருக்கிறவங்க, ரேபீஸ் அந்த மாதிரி இன்ஃபெக்ஷியஸ் டிசீசஸ் இருக்கிறவங்க கண்தானம் செய்ய முடியாது. கண்களை பற்றிய நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்கோம். அந்த வகையில இப்ப பாத்தீங்கன்னா டாக்டர், பிறக்கும் போதே கண் பார்வை பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கா? அதை சரி செய்ய முடியுமா? பிறக்கிறப்பவே கண் பார்வை பிரச்சனை பல வகைகள் சில குழந்தைகளுக்கு பாதிக்க வாய்ப்பு இருக்கு. ஒரு வகை என்னதுன்னா, பிறக்கிறப்பவே வந்து கண் புரையோட சில குழந்தைகளுக்கு கன்ஜெனிட்டல் கேட்ராக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு குறைபாடு கண் பார்வை வந்து பாதிக்கிற விஷயம். அந்த கன்ஜெனிட்டல் கேட்ராக்ட் என்பது பிறக்கிறப்பவே வந்து குழந்தைகள் டாக்டர் வந்து அதை செக் பண்ணி அந்த மாதிரி இருக்கு அப்படின்ட்டு சொல்லி கண் டாக்டருக்கு ரெஃபர் பண்ணுவாங்க. அதை கண் டாக்டர் வந்து அதை பார்த்து அது உடனடியாக சர்ஜரி செய்ய வேண்டுமா இல்லை கொஞ்சம் வெயிட் பண்ணி பண்ணலாமா அப்படின்றத அசஸ் பண்ணி சொல்லுவாங்க. கன்ஜெனிட்டல் கேட்ராக்ட் அப்படின்றது வந்து குழந்தை தாயின் வயிற்றில் இருக்கிறப்ப வந்து தாய்க்கு ஏற்படும் சில இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ்னால வரலாம். இல்லைன்னா வந்து சில குரோமோசோமல் மியூட்டேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மரபணு சம்பந்தப்பட்ட சில சிண்ட்ரோம் அப்படின்ற அந்த மாதிரி டைப் ஆஃப் டிசீசஸ்லையும் குழந்தைக்கு கன்ஜெனிட்டல் கேட்ராக்ட் வரலாம். வேற வகையான பார்வை இழப்பு குழந்தைகளுக்கு வர்றது வந்து கன்ஜெனிட்டல் கிளாக்கோமா அப்படின்னு சொல்லுவாங்க. பிறவியிலே கண் நீர் அழுத்த நோய் குழந்தைங்களுக்கு வர்றது. இது தவிர்த்து வந்து குழந்தைங்களுக்கு வந்து குறை பிரசவம் ஆகிற குழந்தைங்க, குறைந்த எடையோட இருக்கிறவங்களுக்கு ரெட்டினோபதி ஆஃப் ப்ரீமெச்சூரிட்டி என்ற கண்டிஷன்னால அந்த பார்வை குறைபாடு வரலாம்.
வரலாம். இந்த ரெட்டினோபதி ஆஃப் ப்ரீமெச்சூரிட்டி அப்படின்றது வந்து 36 வாரங்களுக்கு முன்னாடி பிறக்கிற குழந்தைகள் 2000 கிராம், அதாவது 2 கிலோ, 1500லேருந்து 2 கிலோக்கு உள்ள கம்மியாக, அதை விட கம்மியாக பிறக்கிற குழந்தைகளுக்கு காமனாக ரெட்டினோபதி ஆஃப் ப்ரீமெச்சூரிட்டி அப்படின்ற கண் பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த இதில் வந்து விழித்திரையாகிய ரெட்டினால வந்து இரத்த நாளங்களோட வளர்ச்சி சீராக இருப்பதில்லை. அதனால் வந்து பல பிரச்சனைகள் குழந்தைங்களுக்கு வளர வளர வரலாம். ஸோ இது வந்து இருக்கு அப்படின்ட்டு ஆரம்பத்திலே ஸ்கிரீனிங் எல்லா குறை பிரசவமான குழந்தைங்களுக்கும் குறைந்த எடையுடைய குழந்தைங்களுக்கும் ஸ்கிரீன் பண்ணி ரெட்டினோபதி ஆஃப் ப்ரீமெச்சூரிட்டி ROP அப்படின்னு சொல்லுவாங்க, அது இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிச்சு அதுக்கு ஏற்ற வைத்தியம் செய்தால் பிற்காலத்தில் அவர்களுடைய பார்வைக்கு எந்த குறைபாடும் இல்லாமல் இருக்கும். எஃப்எம் ரெயின்போவின் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை சார்ந்த கண் மருத்துவர் டாக்டர் வர்ஷினி அவர்கள் நம்ம கூட இருக்காங்க. கண்களில் ஏற்படும் பிரச்சனைகள் மற்றும் பொதுவான சந்தேகங்களை பற்றி நிறைய விஷயங்கள் டாக்டர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கோம். அந்த வகையில டாக்டர் சொல்லுங்க, இப்போ கண் தானம் அப்படின்றத பத்தி நிறைய விஷயம் சொன்னீங்க. கண்ணில் ஏற்படும் பிரச்சனைகளை சரி செய்யறதுக்கு இப்போ எந்த மாதிரியான நவீன மருத்துவம் நம்ம கிட்ட இருக்கு? நவீன மருத்துவம், கண் மருத்துவம் வந்து இந்தியாவில் வந்து உலக அளவில் எந்த ஸ்டாண்டர்டில் இருக்கோ அது இந்தியாவில் வந்து கண்டிப்பாக உள்ளது. ஸோ இந்தியாவில் வந்து ஆஃப்தல்மாலஜி ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து இட்ஸ் வெரி ஹை அண்ட் எல்லா வகையான லேட்டஸ்ட் ட்ரீட்மெண்ட் வசதிகள் எல்லாமே இந்தியாவிலையும் உண்டு. உலக அளவில் இருக்கிற எல்லா ட்ரீட்மெண்ட் வசதியும் இந்தியாவில் விரைவாகவே வருகிறது அண்ட் இம்ப்ளிமெண்டட் ஆல்சோ. அது வந்து உபயோகத்திலுமே உள்ளது. அரசு பிரிவிலும் பல வகையான நவீன எக்யூப்மெண்ட்ஸ், OCT, அப்போகிராஃபி போன்ற மிஷின்கள் யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கேற்ற மாதிரி அதை யூட்டிலைஸ் பண்ணி பேஷண்ட்ஸுக்கு அது ட்ரீட்மெண்ட்டுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ எல்லா வகையான டிசீசஸ்க்குமே வந்து லேட்டஸ்ட் ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து டெவலப் ஆகிட்டுருக்கு. ரிஃப்ராக்டிவ் எரர் முதற்கொண்டு முன்னாடி வந்து லாசிக் சிகிச்சை வந்து கிட்ட பார்வைக்கு இருந்தது. இப்போ வந்து அதுலேயே நிறைய மாடிஃபிகேஷன்ஸ் வந்துடுச்சு. பேஷண்ட்ஸ் வந்து அவங்க சூஸ் பண்ணுறதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸுமே இருக்குது. அதே மாதிரி டயபெட்டிக் ரெட்டினோபதிக்கு அந்த இன்ட்ராவிட்ரியல் இன்ஜெக்ஷன்ஸ், VEGF இன்ஜெக்ஷன்ஸ்லேயே முன்னாடி நமக்கு வந்து லிமிட்டட் ஆப்ஷன்ஸ் இருந்தது. இப்போ நிறைய புது ட்ரக்ஸ்மே வந்திருக்கு அண்ட் ARMD, மேக்குலர் டீஜெனரேஷன் ட்ரீட்மெண்ட்ஸ்லேயும் நிறைய அட்வான்சஸ் வந்திருக்கு. புதுமையான ட்ரீட்மெண்ட் வசதிகள் உலக அளவில் இந்தியாலையும் நிறைய இப்போ கிடைச்சிருக்கு. எஃப்எம் ரெயின்போவின் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. இன்னைக்கு நம்ம ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை சார்ந்த கண் மருத்துவர் டாக்டர் வர்ஷினி அவர்கள் நம்ம கூட இருக்காங்க. கண்களில் ஏற்படும் பிரச்சனைகள் மற்றும் பொதுவான சந்தேகங்கள் பற்றி நிறைய விஷயங்களை டாக்டர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கோம். அந்த வகையில டாக்டர் சொல்லுங்க, இப்போ கண்ணில் ஏதோ ஒரு பிரச்சனை ஏற்பட்டுடுச்சு அப்படின்னா, அவங்களுக்கு தூர பார்வையோ கிட்ட பார்வையோ இருக்கு அப்படின்னா அவங்க வந்து கான்டாக்ட் லென்ஸ் யூஸ் பண்றாங்க. அந்த கான்டாக்ட் லென்ஸ் அவங்க எந்த அளவுக்கு கேர்ஃபுல்லா யூஸ் பண்ணணும், அதனால அவங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள் வருமா? கான்டாக்ட் லென்ஸ் வந்து மோஸ்ட்லி as an alternative to spectacles, கண்ணாடிக்கு நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அது மெயினாக அதோட பர்பஸ் வந்து காஸ்மெட்டிக் தான். ஸோ ரேர்லி வந்து மெடிக்கல் கண்டிஷன்ஸுக்கு கான்டாக்ட் லென்சஸ் ப்ரிஸ்கிரைப் பண்ணுவோம். அது வந்து ஒரு கண்ணில் மட்டும் சம்டைம்ஸ் ரொம்ப ஹை பவர் இருக்கிறவங்களுக்கு அந்த பவர் வந்து கண்ணாடியில் பேலன்ஸ் பண்ண முடியாதுன்றப்ப அவங்களுக்கு கான்டாக்ட் லென்ஸ் கொடுப்போம். சில பேருக்கு வந்து கெரட்டோகோனஸ் அப்படின்ற கண்டிஷனில் வந்து இர்ரெகுலர் ஆஸ்டிக்மேட்டிசம், அந்த மாதிரி ஹை ஆஸ்டிக்மேட்டிசம் இருக்கிறவங்களுக்கும் வந்து கான்டாக்ட் லென்ஸ் டாக்டர்ஸே ப்ரிஸ்கிரைப் பண்ணுவோம். ஆனால் மெஜாரிட்டி ஆஃப் பப்ளிக் யூஸ் பண்ணுற கான்டாக்ட் லென்ஸ் வந்து ஒன்று வந்து காஸ்மெட்டிக் பர்பஸ்க்காக பேஷண்ட்டே வந்து அவங்களா வந்து கேட்குறது, எங்களுக்கு கண்ணாடி ஆல்டர்னேட்டிவாக கான்டாக்ட் லென்ஸ் வேணும் அப்படின்ட்டு. கான்டாக்ட் லென்ஸ் ஓட யூஸ் பண்ணுறப்போ நிறைய ப்ரிகாஷன்ஸ் ஃபாலோ பண்ணணும். அண்ட் சில பேர் வந்து பவர் கண்ணில் ரிஃப்ராக்டிவ் எரர் எதுவுமே இல்லைனாலும் ஆஃப் லேட் அந்த காஸ்மெட்டிக் கான்டாக்ட் லென்சஸ், அதாவது கண்ணுடைய ஐரிஸ் கலரை வந்து நமக்கு ட்ரெஸ் மேட்சிங்காவோ இல்லை நம்ம விரும்பினா ஐரிஸ் கலர் கிடைக்கிறதுக்கு ப்ளூ ஐஸ், கிரே ஐஸ் அந்த மாதிரி நமக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட கான்டாக்ட் லென்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ கான்டாக்ட் லென்ஸ் யூஸ் பண்ணுறப்ப ரொம்ப முக்கியமானது ஒன்று வந்து கிளென்லினஸ், அதோட வந்து டியூரேஷன் ஆஃப் கான்டாக்ட் லென்ஸ் வேர், அதுவுமே ரொம்ப முக்கியம். ஸோ எவ்வளோ ஹவர்ஸ் ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்களோ அந்த அளவுக்கு தான் வந்து நம்ம கான்டாக்ட் லென்ஸை யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை ரிமூவ் பண்ணி
வைக்கிறது நல்லது. அது காண்டாக்ட் லென்ஸ் சொல்யூஷன் வந்து நம்ம ஃப்ரீக்வெண்ட்டில் டெய்லி வந்து சேஞ்ச் பண்ணுறது அது ரொம்ப முக்கியம். நம்ம காண்டாக்ட் லென்ஸோட ஹைஜீன், காண்டாக்ட் லென்ஸ் மெயின்டெனன்ஸ் வந்து ஒழுங்காக இல்லை அப்படின்னா வந்து கண்ணில் வந்து இன்ஃபெக்ஷன் வர வாய்ப்பு இருக்கு. அண்ட் கண்ணில் வந்து கருப்பு மொழியில் வந்து இன்ஃபெக்ஷன்னால அல்சர் வர வாய்ப்பு இருக்கு. இந்த அல்சர்ன்றது வந்து சம்டைம்ஸ் ரொம்ப டேஞ்சரஸாக கூட இருக்கலாம். அண்ட் அந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ், நுண்கிருமிகள் சில டைம் வந்து காண்டாக்ட் லென்ஸ்னால ரொம்ப ஆபத்தான நுண்கிருமிகள் கூட கண்ணில் பாதிக்கலாம். ஸோ காண்டாக்ட் லென்ஸ் வந்து ரொம்ப பாதுகாப்பாக யூஸ் பண்ண வேண்டியதும், இன்ஃபெக்ஷனே ஆகலை அப்படின்னாலும் ஓவர் லாங் பீரியட் ஆஃப் டைம் காண்டாக்ட் லென்ஸ் வேர் பண்ணுறப்ப கண்ணில் வந்து ட்ரை ஐஸ்லாம் வர வாய்ப்பு இருக்கு. ஸோ காண்டாக்ட் லென்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸாக வந்து நம்ம யூஸ்வலி வந்து இட் இஸ் கிளாஸஸ் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸாக இருக்கிறது நல்லது. காண்டாக்ட் லென்ஸ் வந்து செகண்ட் ப்ரிஃபரன்ஸாக இருக்கிறது நல்லது. அண்ட் மோஸ்ட்லி ஜஸ்ட் ஃபார் அ லிமிட்டட் பீரியட் போட்டுட்டு ரிமூவ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கிட்டா நம்ம ஐஸுக்கும் அது வந்து ப்ராப்பர் ஹெல்த் மெயின்டைன் ஆகும். டாக்டர், நிறைவா நேயர்களுக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்லுங்க. கண் பரிசோதனை அப்படின்றது வந்து கால இடைவேளை அதுக்கு எவ்வளோ இருக்கணும்? கண் பரிசோதனைக்கான கால இடைவேளை வந்து ஆக்சுவலாக சிறு வயதிலிருந்தே பிறக்கிற குழந்தைக்கு ஏதாவது குறைபாடு இருந்தால் அப்பவே வந்து கண் பரிசோதனை, கண்ணில் குறைபாடு தென்பட்டால் கண் பரிசோதனை செய்ய வேண்டும். பிறந்த குழந்தைகள்ல வந்து மோஸ்ட்லி வந்து அதாவது கண் கருப்பு மொழியில வெள்ளையா ஏதாவது தெரிகிறது, இல்ல ஒரு கருப்பு மொழிக்கும் இன்னொரு கருப்பு மொழிக்கும் சைஸ் வித்தியாசமா இருக்கிறது, கண் வந்து ஒரு கருப்பு மொழி மட்டும் ரொம்ப ஒரு பக்கமா ரொம்ப ஓரமா இருக்கிறது, அதாவது மாறு கண் அந்த மாதிரிலாம் இருந்தா அதனால அதெல்லாம் அப்படியே விட்டுறலாம் அப்படின்னு நினைக்காம கண்டிப்பா கண் டாக்டரை பார்க்கணும். அதே மாதிரி குழந்தை வளரப்ப வந்து அந்த சோஷியல் ஸ்மைல், அந்த மைல் ஸ்டோன்ஸ் நார்மலா இல்லைன்னாலும் கண்டிப்பா கண் செக்அப் ஒரு தடவை பண்ணிக்கணும். அடுத்தது வந்து கண் ப்ரீ ஸ்கூல் ஏஜ்லயும் வந்து குழந்தை வந்து ரொம்ப நடக்கிற வயசுலயும் ரொம்ப கிட்டக்க போய் டிவி பார்க்கறது, அதுக்கப்புறம் வந்து ஒரு கண் பார்வை வந்து ஏதாவது குறைபாடு இருக்கிற மாதிரி அந்த பக்கம் இடிச்சுக்கிறது, அதுக்கப்புறம் வந்து போட்டோலாம் எடுக்கிறப்ப ஒரு கண்ணில் மட்டும் ஏதாச்சும் ரொம்ப பிரைட்டா ஆரஞ்சிஷா ஏதாச்சும் தெரிஞ்சதுன்னா அந்த மாதிரி எல்லாம் இருந்ததுன்னா கண்டிப்பா கண் செக்அப் பண்ணிக்கணும். எதுவுமே இல்லைன்னாலும் ஸ்கூல் போற வயசுல ஒரு தடவை குழந்தைக்கு கண் செக்அப் பண்ணிக்கணும். மற்றபடி வந்து கண்ணாடி போட்டிருக்கவங்க வருஷத்துக்கு ஒரு முறை கண்டிப்பா கண் செக்அப் பண்ணிக்கணும். 35 வயதை கடந்தவர்கள் ஒரு தடவை வந்து தரோ செக்அப் பண்ணிக்கணும். சுகர், பிபி, சுகர் எல்லாம் இருக்கிறவங்க வந்து வருஷத்துக்கு ஒரு முறை செக்அப் பண்ணிக்கணும். ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. இன்னைக்கு நம்ம கூட இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை சார்ந்த கண் மருத்துவர் டாக்டர் வர்ஷினி அவர்கள் நம்ம கூட இருந்து நிறைய விஷயங்களை நம்ம கிட்ட ஷேர் பண்ணிட்டாங்க. நிலையத்தின் சார்பாக நன்றி டாக்டர். தேங்க்யூ.